ஹலோ மக்களே, நம்ம ஆஃபீஸ் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை, ஆக்சுவலி போட்டிருந்தா காப்பி ரைட்ஸ் வரும், அதனால் போடலை. ஆனால் பார்க்க கெத்தாக இருக்குல்ல, தலைவி சும்மா அப்படி கெத்தாடி போகிறாரா? எங்கே போகிறாரு? டெல்லியில் சிபிஐ ஆஃபீஸு விசாரணைக்கு போகிறாரு. அப்படியே இதை பாருங்களேன். ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா. சொல்லும் போதே திருப்பி வருது எனக்கு. நம்ம 10 ரூபா படாத பாடு பண்ணுறாரு. ஐயோ, இன்னும் 2 நாள் கழிச்சு அவர் போகணும். 17ஆம் தேதி ஆஜர் ஆகிறாரான்னு முதல்ல பார்ப்போம். ஏன்னா அன்னைக்கு ப்ரெஸ்ஸு மீடியாவில் கேள்வி கேட்டும் போதே ஆள் பம்முனாப்புல பம்மிட்டு எனக்கு மட்டும் சம்மன் அனுப்பிச்சா அப்படி அங்கே வந்தவனுக்குலாம் அனுப்பணும்னு சொல்லி எல்லாரையும் கோத்து விட்டாப்புல. சரி, 14ஆம் தேதி போகிறாரா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சில முக்கியமான விஷயம், அதில் முக்கியமாக தளபதியோட ஒரு குசும்பு ஒன்று இருக்குது. அதை வந்து முக்கியமாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட இந்த என்னது நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, நிறையா பேருக்கு போய் சேரட்டும். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிவிக்கு ரிலேட்டடாக அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் இந்த QR கோட் இருக்குது, அது உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. நான் நேற்று போட்ட வீடியோவா இல்லை முந்தா நேற்று போட்ட வீடியோ? முந்தா நேற்று தானே நம்ம மீடியாலாம் உட்காந்து பயங்கரமாக ஒரு நியூஸை வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள்லாம் குழம்பி குழப்பத்தில் திணறி திண்டாடினீங்க. அதாவது விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் சேரப்போகிறார் அப்படின்னு ஒரு டம்ளையில் இருக்கட்டும், 45 தொகுதிக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்றதா இருக்கட்டும், இபிஎஸும் விஜய் மீட்டிங்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், சிபிஐ பயந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன தமிழில் இருக்கட்டும், இப்படி சாயந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான நியூஸு எல்லாரையும் குழப்பிருச்சு. உங்களுக்கெல்லாம் செம்ம குழப்பம் வந்திருக்கும். எல்லாம் பயங்கரமாக போட்டு பிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது எனக்கு தெரியும். அதை வந்து நான் பார்த்தேன். அதனால தான் நான் அடுத்த நாள் வீடியோவும் போட்டேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கமாக பல விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரியல. இது தமிழக வெற்றி கழகமே பண்ணியிருக்கக்கூடிய வேலையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல. அது வாய்ப்பு இருக்கலாம், இல்லை, அவங்க பண்ண வேலை தான், தளபதி பண்ண வேலை தான் இது. அதாவது நம்மளுக்கு குசும்பு ஓவரியா இருக்கிறவனோட வெறுப்பேற்றி பார்த்துக்கிட்டு அவன் என்ன ஆகுறாங்க, என்ன மனநிலைக்கு போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், அவரோட அரசியலை இங்கே இருக்க எந்த அரசியல்வாதினாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து புதுசாக வந்து அரசியல் பண்ணுறாரு. இந்த பழைய அரசியலுக்குள்ளே அவர் போகலை அப்படின்னும் போது புதுசாக அரசியல் பண்ணுறவரை இவங்க பழைய அரசியலுக்குள்ளே இழுத்துட்டு வர முடியல, அவரோட அரசியல் இவங்களால் புரிஞ்சிக்கவும் முடியல அப்படின்றது தான் இங்கே இருக்க நிதர்சனமான உண்மை. அதனால தான் அரசியல் கட்சிகள்லாம் இன்றைக்கி தவிக்குது. சரி, அப்படி என்னப்பா பண்ணார், ஏன் இதை பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும்ல. அவர் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரியே 2-3 விஷயத்தை இந்த ஒரு ட்வீட் மூலிமா அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு இவங்கள பொம்மையை யூஸ் பண்ணிக்கிட்டார். டேய், ஆகுனா என்னை பற்றி தானே பேசிட்டு போய் இப்போ நானே உனக்கு தீனி தரேன், வச்சு வைரலாக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்போ அந்த நியூஸை கொடுத்தோன்னே இப்போ மக்களுடைய மனநிலைமை என்ன அப்படின்றத முதல்ல பல்ஸ் பார்த்துருப்பார். அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் ஒரு 26 கட்சி கூட்டணியாக இருக்கும்போது இந்த பக்கம் என்னது என்டிஏவில் போய் சேருவாங்கன்னு சொல்லி இவங்க அழுத்தம் கொடுக்குறது மாதிரி இருக்கட்டும், இல்லை அந்த சைட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே உண்மை தான். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு ஒரு வேளை நம்ம போகலாமா என்டிஏக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் வரலாம், இல்லை வந்திருக்கலாம், இல்லை மக்கள் வந்து ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா, சரி இவங்கெல்லாம் எல்லாருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்றதுக்கு கொளுத்தி போட்டு விட்ட அந்த விஷயம் தான். ஸோ இப்போ இதில் அதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சில பேருக்கு வந்து என்டிஏ அவர் போயிடலாம், பிஜேபி கூட சேர்ந்துடலாம், இவ்வளோ அழுத்தத்தை தாங்கி இருக்கிறதுக்கு நமக்கு திமுக மட்டும்தானே வெளியே எடுக்கணும், அதனால் அங்கே போய் எப்படியாவது சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை, இந்த எலெக்ஷன் போட்டு அடுத்த எலெக்ஷன் பார்த்துக்கலான்ற மனநிலைமையில் சில பேர் இருப்பாங்க. சரி, ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் என்ன மனப்பான்மையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து யூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களில் எத்தனை கருப்பாடுகள் இருக்குது அப்படின்றதையும் பிடிக்கிறதுக்கும் இந்த நியூஸ் யூஸ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு நியூஸை போடும்போது இந்த பக்கம் திமுக ஒரு பயம் வந்து அப்படியே அள்ளு விடும் பாருங்க. ஐயோ அங்கே போய் சேர போகிறாங்க, அங்கே போய் சேர்ந்துனா என்ன பண்ணுறது, மொத்தமாக ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்களே, நம்ம போச்சே, இத்தனை கூட்டணி வச்சு போச்சே, நாசமாக போச்சே, நம்ம பணம்லாம் போச்சேன்னு ஸ்டாலின் உட்காந்துக்கிட்டு புலம்புவார். ஸோ இதெல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு அவர் கூலாக உட்காந்துட்டார், சம்பவம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டார். அப்புறம் கேட்கலாம், அப்புறம் ஏன் சிடிஆர் அவர் வந்து இந்த அறிக்கை ஒன்று விட்டார் அப்படின்னா, அதெல்லாம் நமக்காக தான்.
நீங்கள் தானே ஒப்பாரி வைக்கிறீங்க, நீங்கள் தானே புலம்புறீங்க. இதுவாயிருமா அதுவாயிருமா அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமான்னு புலம்பிகிட்டே இருக்கீங்களே. அவன் எல்லா சேனல்லையும் போய் பார்க்க வேண்டியது, அவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் தலைக்குள்ளே எடுத்து போட்டுக்க வேண்டியது. போட்டுட்டு இங்கே வந்து இப்போ இப்படி ஆயிடுச்சு. இது உண்மை, இந்த சேனல் இது சொல்கிறீங்களே அது உண்மை, அந்த சேனல் ஏன்? ஸோ அப்போ இந்த குழப்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு அவர் வந்து கூல் ஆகிட்டார். ஏன்னா இந்த சொல்லுவாங்க, இன்னமும் சொல்லுவாங்கல்ல, குட்டையை கலக்கினா தான் தெளிவான நீர் கலங்கி அது செட்டில் ஆகும்போது தெளிவான நீர் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இது கிளங்கி இப்போ அது செட்டில் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது இப்போ ஓரளவுக்கு அவர் வந்து கிளியர் ஆகிருப்பார். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய மனநிலைமையை சாந்திப்படுத்துறதுக்கு தான் அந்த சிடிஆர் அவர்கள் வந்து வதந்தியை நம்பாதீர்கள்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை போட்டது. ஸோ இந்த பக்கம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்றதுக்காக தான் நம்ம தளபதி பண்ணியிருக்காரு. 10 ரூபா பாலாஜி பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சிபிஐக்கு போகணும், ஆஜராகணும். ஆனால் போகிறாரா இல்லையா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியல. இல்லை திருப்பி இந்த மாதிரி நெஞ்சொலின்னு படுத்துறாரான்னு தெரியல. ஏன்னா அங்கே போனால் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்பாங்க. அதில் இந்த போஸ்ட்மார்ட்டம் தான் இப்போ இந்த கரூர் சம்பவத்திலே மிகப்பெரிய கேள்விக்குறியாக எல்லாருக்குமே இருந்தது. அந்த சம்பவத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே, அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி நம்ம கனிமொழி அக்கா ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போமா? இல்லைங்க, போஸ்ட்மார்ட்டம் நடந்து இன்னும் முழுமையாக ரிப்போர்ட் வரல. அதனால் அது எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக வந்து ஒரு இளம் பெண்ணுடைய உயிரிழக்க ஒரு கொடுமையான சம்பவம் நடந்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் விரைந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இப்போ என்ன பேசுனாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இப்போ நடந்த அந்த சம்பவம், அந்த பொண்ணை வந்து கொண்டுட்டாங்கல்ல, அந்த பொண்ணோடைய போஸ்ட்மார்ட்டம் இன்னும் கையில் வரலையாம். இப்போ சம்பவம் நடந்து 4 நாள் ஆச்சு. புரியுதுங்களா? சம்பவம் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. ஒரு பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் கையில் வரல. ஏன் வரல? நீங்கள் தான் வந்து பயங்கரமாக ஃபாஸ்ட்டான அரசாங்கம் வச்சு நடத்துறீங்கல்ல. கரூரில் 41 கொலை நடந்ததை 15 மணி நேரத்துலேயோ 10 மணி நேரத்துலேயோ போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி 3 மணி நேரத்தில் எல்லாத்தையும் எரித்து 41 பாடி எரித்த அவ்வளோ ஃபாஸ்ட்டு அரசாங்கம். ஒரு பொண்ணுக்கு ஏமா 4 நாள் எடுத்துக்கிறீங்க? கரூரில் மட்டும் எல்லாத்தையும் 10 மணி நேரத்தில் செய்ய முடிஞ்சு 41 பேருக்கு 10 மணி நேரத்தில் செஞ்சாங்களாம். இங்கே இந்த பொண்ணுக்கு 4 நாள் எடுத்துக்கிறாங்களாம். என்ன கணக்கு இது? இப்போ இதை மக்கள் யோசிக்கணும். இதை மக்கள் மட்டும் மக்களும் யோசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாட்டை மாதிரி உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு திட்டாங்களே திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்குறாங்க இந்த பரதேசி, அவன் எல்லாம் இதான் யோசிக்கணும். இதுக்கு பதில் சொல்கிறா எருமை மாடு. இப்போ கனிமொழி எதுக்கு 4 நாள் ஆச்சு இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. 4 மணி நேரத்தில் எப்படிப்பா கரூரில் நீங்கள் முடிச்சிங்கன்னு நாக்க பிடிக்கிட்டு கேட்குற மாதிரி கேட்கணும். ஆனால் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் காலை நக்கிட்டு அந்த காசு வாங்கி திட்டாங்களே அண்ணன் தம்பிங்கெல்லாம், அப்புறம் எப்படி கேட்பாங்க? கேட்க மாட்டாங்க. அப்போ இதே மாதிரி கேள்விகளை தான் அங்கே செந்தில் பாலாஜி அவர்களிடம் வைப்பாங்க. 10 ரூபா வருவார், நாளைக்கு அன்பில் போவார், அதுக்கப்புறமா இன்னொருத்தர் போவார், இப்படி எல்லாருக்கும் வரும் சிபி. இதுதான் முக்கியமான கேள்வியே. எப்படி நீங்கள் பண்ணுனீங்க? ஏன் எல்லாத்தையும் எரிச்சிங்க? எல்லா பாடியும் ஏன் எரிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான். என் நாய் கூட ஒரு இதில் பார்த்தேன் நான். அதில் உட்காந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்து கத்தி வச்சு குத்துனாங்க, கிழிச்சேன்னாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னாங்க. எங்கே ப்ரூஃபு? ஏண்டா அதை தான் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்களே எரிச்சிட்டிங்களேடா, அப்புறம் எப்படா ப்ரூஃப் இருக்கும் அதில் பரதேசின்னு அவன்கிட்ட கேட்டால் திருப்பியும் தமிழக வெட்டிகள் தான் குறை சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா வாங்குகிற காசுக்கு நக்கிற நாய் அப்படி தான் இருக்கும். சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். திமுக நாங்கள் வந்து 200 தொகுதியை வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 26 கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பயங்கர கெத்தாக நாங்கள் தான் நம்பர் 1, எங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்துட்டு கடைசியில் அப்பா ஒன்று பண்ணுறாரு பாருங்க, நம்மளால் தாங்க முடியல. அது என்ன தெரியுமா? கேட்பீங்க இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கானா, சிஎம் சார் நம்ம கூட இருக்காரு. சிஎம் சார் சொன்னா நிறைய பேர் கேட்பீங்க, அதனால சிஎம் சார் சொல்ல சார் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க சார். மோட்டிவேஷன் அட்வைஸ் சொல்லணுமா? மோட்டிவேஷன் சொல்லுங்க. ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இது நான், என் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ், இவர் பின்னாடி இருக்கிறாரு சிஎம். ஐயோ இதே எப்படி ஆகி போச்சு உங்களால். இந்த பையனெல்லாம் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர் சிஎம் பார்க்குற வேலையா அவருக்கு? இதுதான் வேலையா? ரீல்ஸ் போடுறத வேலையா அவருக்கு? என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? உங்கள் கட்சி என்ன நிலையில் போய்கிட்டு இருக்கு தெரியுமா? எந்த அதில் பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா தெரியாதா? சிஎம் சார் தெரியாதா? இருங்க, உங்கள் பையன் கொஞ்சம் போவார், அதை பாருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. பார்த்தீங்களா?
ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஆத்துற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எங்கேயா கூட்டம், எங்கேயா சின்னவர் போகிறாரு எனக்கு என்னன்னு எல்லாம் அங்கிட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. ஆளுகளை கூட காண ஓட்ட 1-2 பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வாட்டுக்கு காரு மேலே சின்ன பசங்க மாதிரி அந்த கேப்பில் ஏறி நின்றுட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அவரோட மைண்ட் வாஷ் எப்படி திரும்ப இருக்கும், ஐயோ நான் வாட்டுக்கு செவனேன்னு படத்தில் நடிச்சுக்கிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ணிக்கிட்டு கிடைச்ச பொண்ணுங்க கூட ஜம்முன்னு வாழ்ந்துக்கிட்டு ஒரு லைஃப்பை நான் லீட் பண்ணி நீ சம்பாரித்து வச்சுருக்க பணத்தெல்லாம் நான் சந்தோஷமாக அனுபவித்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அரசியலுக்கெலாம் வரல, ஒரு 50 வயசுக்கு மேலே அரசியலுக்கெலாம் வரலான்னு நினச்சா என்னை ஏன் இப்படி போட்டு சாவடிக்கிற அப்படின்றதான் அவர் மனசில் இருக்கும். இப்போ ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே அரசியல் களத்திலே இருந்துட்டார். அவர் படத்தில் நடித்தார், அதெல்லாம் செல்ஃப் எடுக்கலை அப்படின்னோடனே களத்தில் புகுந்துட்டார். அதுக்கப்புறம் அதிலே இருந்தார், அவங்க அப்பா கூட பயணித்தார். கலைஞர் போனதுக்கப்புறமா அரசியல் களத்தில் வந்துட்டு இறங்கி இன்றைக்கி அவரும் சிஎம் ஆகிட்டார் இந்த வயசில். ஆனால் இவர் அரசியல் களத்திலாம் பயணிக்கலை. இவர் எடுத்தோடனே கலைத்துறைக்கு வந்துட்டார். ஏன்னா அங்கே தானே ஜாலியாக இருக்கலாம், அங்கே வந்துட்டார். அங்கே வந்து இவருக்கு செல்ஃப் எடுக்கலைனாலும் சந்தானத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி செல்ஃப் எடுக்க வச்சு கொஞ்சம் நஞ்சம் படங்கள் அப்படியே ஓட வச்சு ஒரு 10-20 படத்துக்கு மேலே நடிக்க வச்சு பல ஹீரோயின்களோட கல்மாஸ்லாம் பண்ணி ஜாலியாக படங்கள்லாம் நடிச்சுட்டு சார் சாலியாக இருந்தார். சாலியாக இருந்த சாரை கொண்டாந்து இப்படி காலியான காரில் உட்கார வச்சுட்டு காலியான ரோட்டில் போக வச்சுட்டாரு அவங்க அப்பா அப்படின்றது தான் அவருக்கு இப்போ ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா அவருக்கு இன்னும் இந்த 45-46 வயசு தான் ஆகுது. அவர் நடிச்சிருந்தாருன்னா இன்னொரு படத்துலேயே நடிச்சிருந்தாருன்னா இன்னும் 50 வயசு கூட படம் நடிச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 4-5 வருஷம் கூட நடிச்சுட்டு அப்புறம் 50 வயசுக்கு மேலே கட்சியில் வந்து சேர்ந்து அப்போ எப்படி இருந்தாலும் அப்பா தானே சிஎம், அப்போ கூட வந்து சேர்ந்துக்கலாமே, அப்படி வந்திருக்கலாம், அப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்நேரம் அப்படி போயிட்டுருப்பார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த ரோட்டை பார்க்கும்போதே தெரியும் எதிர்காலம், நம்மளோட எதிர்காலம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் அப்படி தான் நினச்சிட்டு போவார். ஏன்னா இவங்க மாநாட்டில் காட்டுற கூட்டம் அப்புறம் மீட்டிங்கில் கூட்டுற காட்டம்லாம் அது அவங்களுக்கே தெரியும், காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்கன்னு. அதுக்கு ஒரு சம்பவம் மாட்டியிருக்கு பாருங்க, எப்படி காசு கொடுத்து கூப்பிட்றாங்கன்னு. யார்? நம்ம மாமா. பார்த்தீங்களா? சேர் பாபு மாமா சல்க்குன்னு எண்ணிலாம் அப்படியே எடுத்து கொடுக்கிட்டாரு. 500 நோட்டு போல இதே இந்த 500 ஏவன் அப்போ விட்டு காசு எங்கள் வரி பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியில் திருப்பி அந்த அதிகாரத்தில் உட்காரத்துக்கு அந்த காசு எடுத்து எல்லார்ட்டையும் கொடுத்து குளிர் காஞ்சிட்ருக்கீங்க. இருங்க 2026 எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறோம். அதற்கான ஆயத்த நிலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பு, எலெக்ஷனுக்கான அறிவிப்பு இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்துடும் அப்படின்றத பற்றி நிறைய நியூஸ் பார்க்குறேன். மேபி இன்றைக்கி சாயந்தரம் வரலாம், இல்லைன்னா நாளைக்கு காலைல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்போ வந்தாலும் தேர்தல் என்றைக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தேர்தலுக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இவங்களோட ஆட்டம்லாம் கொஞ்சம் குறையும். தளபதியோடைய பிரச்சாரம் அதுக்கப்புறமா தீயாக பறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தான் இவங்க பர்மிஷன் கொடுக்கல. இனிமேல் தளபதி வந்து இவன் தடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுத்தா போதும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் அவங்க என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு நமக்கு தெரில அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, இன்றைக்கி தளபதி சிபிஐ ஆஃபீஸ் போயிருக்காரு. இன்னையோட முடிக்கிறாங்களா இல்லை நாளைக்கு வரைக்கும் இழுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இவர் சிபிஐ ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ஒரு மீடியா சேனல் போட வேண்டிய செய்தி ஆடாதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பாருங்களேன், இந்த ஸ்க்ரோலிங் ஆடெல்லாம் பாருங்களேன். பிரேக்கிங் நியூஸ், தளபதி வீட்டிலேருந்து கிளம்புனாரு. பிரேக்கிங் நியூஸ், காலையில் தோசை தின்னாரு. பிரேக்கிங் நியூஸ், இத்தனை மணிக்கு ஃப்ளைட்டில் ஏறினார் இப்படின்னு சொல்லிட்டு வெறும் இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ்ரா? தளபதி விஜய் மட்டும்தான் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை போல இருக்குது. இதில் ஏர்போர்ட்டில் வேறு குட்டியே கிளப்புனாங்க நேற்று. விஜய் அவர்கள் போகும்போது பையில் சிசர்மா இருந்துச்சு, உடனே அவரை பிடிச்சி நிறுத்திட்டாங்க. அர்ஜுனா கையில் பேக்கில் பார்த்தீங்கன்னா சரக்கு இருந்துச்சு, அதனால் வந்து 40 நிமிஷம் தாமதமாக போனார். ஏண்டா அவர் என்னன்னா நம்மளை மாதிரி பொது விமானத்தில் இடம் போகிறாரு, அவர் போகிறது ஜெட்டு ஃப்ளைட்ரா, ஜெட்டு. அவருடைய சொந்த ஃப்ளைட்டில் போவார். அப்படி இல்லைன்னா அதுக்குன்னே தனியாக வாடகைக்கு வாங்கிட்டு போகிறாங்க, பேமெண்ட் பண்ணிவிட்டு. அதில் சரக்கு வாங்கிட்டு போனால் என்ன, போகலைன்னா என்ன, அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்குமேடா. அருகட்ட முட்டா போயிலுக்கலாம் தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. அதில் சிசர் இருந்தால் பெரிய பிரச்சனையா? ஏண்டா ஏர்போர்ட்டில் சிசர் இருந்தால் ஸ்கேன் பண்ணாங்கன்னா தூக்கி போட போகிறாங்க, அலோடு இல்லை சார்னு. அதுவும் சொந்த ஃப்ளைட்டில் சிசர்லாம் எடுத்துகிட்டு போகலாமா போகக்கூடாதுன்றது அவங்க இஷ்டம். ஏன்னா சொந்த காசில் சூனி வச்சுப்பாங்களா, அவரே எடுத்துகிட்டு போய் ஃப்ளைட்டில் இருந்து அவரே எதாவது பண்ணி பாராடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்ம மக்களின் அறியாமை எவ்வளோ அசால்ட்டாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது இதுலேருந்தே புரியுது மக்களே. ஸோ எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க.
நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரி நானும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்ல வீடியோ, லவ் யூ ஆல், டேக் கேர், பை.